ஹாய் கைஸ், வெல்கம் டு பிரதீப் நெக்ஸ்ட் டைம் கோச்சிங். ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் எங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது பேசிக்ஸ் எங்களுக்கு வந்து ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து போங்க, உங்கள் ஷார்ட்கட் அப்ரோச் பிடிச்சிருக்கு, ஆனால் எங்களுக்கு நீங்கள் சொல்கிறத எங்களால் சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் எங்களுக்கு பேசிக்ஸ் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு போங்கன்னு சொன்னதுனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இது கொஞ்சம் ரொம்பவே பெருசாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ஒரு 2 இல்லைனா 3 பார்ட்குள்ளே முடிக்க பார்க்குறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்சன்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி அதில் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும்னா பர்சன்டேஜ் அப்படின்னா என்னன்னு சொல்லணும். பர்சன்டேஜ் எப்படி டினோட் பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஒரு சைடில் ஒரு கோடு போட்டு 2 புள்ளி வைப்பாங்க. கரெக்டாக? பேர்லேயே இருக்குது பாருங்கள். பெர்னா என்ன? பெர் அப்படின்னா எவரின்னு அர்த்தம். எவரினா எல்லாமே. ஓகேங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பார்க்குற மாதிரினா சதவீதம். சென்ட்டுன்னா என்ன? சென்டம் 100. அப்போ எல்லாத்தையுமே 100 நம்ம ஈக்குவேட் பண்ணுறது பேர் தான் பர்சன்டேஜ். 100 நம்ம வச்சுப்போம். ஓகே, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம். இப்போ ஒரு மனுஷன் இருக்கான். ஓகே, ஸோ இவனுக்கு 2 கை, 2 கால், தலை எல்லாமே இருந்தால் தானே அவன் 100% ஒரு மனுஷன். சப்போஸ் இவனுக்கு ஒரு கை இல்லைன்னா அப்போ அவன் 100% மனுஷன் இல்லை. கரெக்டுங்களா? ஸோ அப்போ கொடுத்து இருக்கிறத நம்ம 100 எடுத்துக்கிறோம் பாருங்கள், அதுதான் பர்சன்டேஜ். இப்போ நம்ம 10th மார்க் பார்ப்போமா? நம்ம 10த்துக்கெல்லாம் வந்து நமக்கு எத்தனை மார்க் எக்ஸாம் வச்சுருப்பாங்க? 500 மார்க் வச்சுருப்பாங்க. மொத்தம் ஒரு 5 சப்ஜெக்ட் இருந்திருக்கும். ஓகேங்களா? 5 பாடங்கள் 500 மார்க்குக்கு எக்ஸாம் வச்சுருப்பாங்க. இப்போ இது என்ன பண்ணுவாங்க? 100% கன்வெர்ட் பண்ணுவாங்க. 100% அப்படின்னா அந்த 1% அப்போ எவ்வளோ? 5. அதாவது இந்த 500க்கு அந்த 1% தான் உனக்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ வந்து பிரிச்சுக்கிறது தான் பர்சன்டேஜ். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் 12th நான் எழுதக்குள்ள 1200 மார்க்கு, நீங்களாம் இப்போதைக்கு 600 மார்க் எழுதுவீங்க. ஸோ இப்போ இது வந்து 1200 100%க்கு கணக்கு வச்சுப்பாங்க. அப்படின்னா என்ன? இந்த இடத்துல என்ன வரும்? 12 வரும். 1%னா 12 வரும். 1% 12னா தானே 12 × 100 வந்து 1200 வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு பார்ப்போம் 600 மார்க் எழுதுறவங்களாம். அப்போ 1% எவ்வளோ வந்திருக்கும்? உங்களுக்கு 6 மார்க்கு. 1% 6 மார்க்குன்னா தானே 100% 100 × 6 வந்து 600 வந்திருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ பர்சன்டேஜ்னால் ஒன்றும் கிடையாது, கொடுத்துருக்கிறத 100 எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ அப்போ இப்போ நான் 1ன்னு வச்சுக்கோங்க. இதையும் பர்சன்டேஜ் மாற்றலாம்னா கன்ஃபார்ம் மாற்றலாம். அப்போ 1ன்னா இதுதான் 100% ஆகும். சப்போஸ் இப்போ 5 வச்சுப்போமே, இது 100%. அப்படின்னா 1%ஆக மாற்றோம்னா ஒன்றும் கிடையாது. 5 ÷ 100 பிரிச்சுக்கணும். பிரிக்கிறதுனா என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். இப்போ பங்கு பிரிக்கிறோம். இப்போ அண்ணன் தம்பி 2 பேர், அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க வச்சுக்கலாம். இவங்க வந்து ஒரு அப்பா இருக்கார். அவர் வந்து சொத்து பிரித்து தராருன்னா பங்கு 2 பேருக்கு ஈக்குவலாக தானே பிரித்து தருவார். இவருக்கு 50%, இவருக்கு 50% தானே பிரித்து தருவாங்க. அப்போ எப்படி 2 பேர்னா என்ன பண்ணீங்க? மொத்தத்தை, அதாவது மொத்த சொத்து ÷ 2 தானே போட்டீங்க. சப்போஸ் 3 பேர்னா ÷ 3 போடுவீங்களா, பிரிப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி தான். அப்போ இங்கே 1 தான் 100% இருக்குன்னா அப்போ 1% எவ்வளோன்னு பார்ப்பீங்க? 1/100. அப்போ 0.01. சப்போஸ் 5ன்னா 5/100. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போதைக்கு உங்களுக்கு பர்சன்டேஜ் புரிஞ்சிச்சுங்களா? ஓகே. சப்போஸ் பர்சன்டேஜ் அப்படின்னாலே ÷ 100ன்னு அர்த்தம். 1/100ன்னு அர்த்தம். ஓகேவா? ஏதோ ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அது மேலே போட்டுக்கணும். ÷ 100 மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்போ சப்போஸ் 50% கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. அப்படின்னா இது 50 ÷ 100. ஓகேவா? 100% அப்படின்னா 100 ÷ 100. சப்போஸ் 25% அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா 25 ÷ 100. புரியுதுங்களா? அந்த பர்சன்டேஜ் என்னென்ன ÷ 100 போட்டணும், அவ்வளோதான். சப்போஸ் 39% கொடுக்குறாங்க அப்படின்னா 39 ÷ 100. ஓகேங்களா? ஃப்ராக்ஷனில் எழுதிக்கணும். இப்போதைக்கு புரிஞ்சிச்சுங்களா? பர்சன்டேஜ்னா என்னது? ÷ 100. ஓகேவா? சப்போஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வச்சுக்கோமே, 37/100 கொடுத்தா இதையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். 37% அப்படி அர்த்தம். எனக்கு கீழே per 100 வந்துச்சு பாருங்கள். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு கான்செப்டை லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு பர்சன்டேஜை வந்து எப்படி ஃப்ராக்ஷனில் எழுதுறதுன்னு தெரிஞ்சிச்சா? ஓகே. இப்போ நான் நிறைய சம்மு நான் பார்த்துருப்பேன். நான் சொல்லக்குள்ளவே 25% அப்படின்னா நான் 1/4ன்னு போடுவேன். ஆனால் அது எப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதுதான் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணுன்னு அவசியம் கிடையாது. இந்த வேல்யூஸை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எக்ஸாமில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும்னா கேட்டிங்கன்னா 100% மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இப்போ எஸ்எஸ்சியில் செலெக்ஷன் ஃபேஸில் செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்துட்டான். செக்ஷனல் டைமிங்னா என்னன்னு தெரியுங்களா?
அதாவது மேக்ஸுக்கு 15 நிமிஷம் தான் டைம், ரீசனிங்க்கு 15 நிமிஷம், இங்கிலீஷுக்கு 15 நிமிஷம், ஜென்ரல் அவேர்னஸ் 15 நிமிஷம். இங்கிலீஷு ஜென்ரல் அவேர்னஸ் பிரச்சனை கிடையாது. பட் இதை ரெண்டுத்தையும் நம்ம 15 நிமிஷம் போட முடியுமா? சரி, செலெக்ஷன் பேஸ் கொண்டு வந்தான், சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்ல கொண்டு வரானா? வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்டிபிசிலையும் கொண்டு வரான்னு கேட்டால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா கட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா 100க்கு 75+ போகுது என்டிபிசியில். ஸோ அந்த ஜென்ரல் கட் ஆஃப் வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி கட் ஆஃபை விட ஜென்ரல் கட் ஆஃப் கம்மி, ஓபிசி எஸ்சி எஸ்டி கட் ஆஃப் கிட்ட வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் வந்து சிஜிஎல் அதெல்லாம். ஸோ அதனால் செக்ஷனல் டைமிங் 100% வரும். அப்போ அந்த 15 நிமிஷத்தில் நம்மளால் 15லேருந்து ஒரு 20 கொஷின் அடித்தாலே அது நமக்கு ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ நான் சொல்கிற வேல்யூஸை நீங்கள் 100% மெமரி பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து போயிடலாமா? இப்போ 100% கொடுத்துருக்காங்க. 100% எப்படி ஆகலாம்? 100/100. அப்போ இதுவும் கேன்சல் ஆகுமா? அப்போ கேன்சல் என்ன வரும்? 1ன்னு வரும். அப்போ 100%னா 1ன்னு அர்த்தம். அப்போ முழுசுன்னு அர்த்தம். 1ன்னா ஃபுல் வேல்யூ, அதான் முழுசு, அதான் டோட்டல். ஓகேங்களா? முழுசாக இருக்கும், அவன் பிரியவும் இல்லை, ஏறவும் இல்லை, இறங்கவும் இல்லை, கரெக்டாக இருக்கான்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். 50%. 50% எப்படி ஆகலாம்? 50/100. அப்போ இது கேன்சல் பண்ணுமா? 1/2. அப்போ 1/2. ஸோ எப்போல்லாம் 50% நீங்கள் பார்க்குறீங்களோ அப்படின்னா 1/2ன்னு அர்த்தம். ஓகேவா? 50% 50/100 எழுதுமா? அதுதானே 1/2. அப்போ 50% பார்த்தா 1/2ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இங்கே வாங்க, இன்னொன்று சொல்கிறேன். எப்பயுமே இது மேலே இருக்கவனது நியூமரேட்டர், கீழே இருக்கவனது டினாமினேட்டர். இது தெரியும்ல? ஸோ கீழே இருக்கான் பார்த்தீங்களா, டினாமினேட்டர், அவன் தான் ஃபுல், அதாவது டோட்டல் மொத்தம்னு அர்த்தம். ஓகேங்களா? எப்பயுமே ஃப்ராக்ஷனில் கீழே என்ன இருக்கானோ அவன் தான் டோட்டல். சப்போஸ் 5/3 இருக்குன்னு வச்சுங்களேன், இவன் தான் டோட்டல். மேலே அதிகமாக இருக்கிறான், கீழே கம்மியாக இருக்கிறான் அப்படிலாம் கிடையாது கணக்கு. கீழே இருக்கிறான் பாருங்க, அவன் தான் டோட்டல். ஓகேங்களா? நம்ம இப்போ போடுற கான்செப்ட் எல்லாமே ஃப்ராக்ஷன் மெத்தட் தான் போட்டிருப்போம். ஸோ கீழே இருக்கிறவன் தான் மொத்தம்னு அர்த்தம். ஓகேவா? ஏதோ ஒரு வேல்யூ, ஏதோ ஒரு கொஷினில் ஒரு இன்கமோ சேவிங்ஸை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னும் போது, ஸோ அப்போ அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி கீழே இருக்கவன் தான் டோட்டல்ன்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும். சரிங்களா? அப்போனா இவன் தான் டோட்டல்னா இவனை விட 2 அதிகமாக இருக்கிறான் மேலே. கரெக்டாக 3 இருக்கான், மேலே 5 இருக்கான், அப்போ 2 அதிகமாக இருக்கிறான். அப்போ இதை நம்ம பர்சன்டேஜில் எழுத தெரியணும். அதாவது கீழே 3 இருக்கானா, மேலே 5 இருக்கான், அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 2. எதில் இருந்து? 3லேருந்து தானே டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். அப்போ எதில் இருந்து எது கூட கம்பேர் பண்ணுறோமோ எதில் இருந்துன்றதை கீழே பண்ணணும். பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா, பர்சன்டேஜாக மாற்றோன்னா இன்ட்டு 100, பர்சன்டேஜ் கொடுத்துருந்தா டிவைட் பை 100. ஓகேவா? பர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இன்ட்டு 100. பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் அப்படின்னா டிவைடட் பை 100. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிங்க, இம்பார்ட்டன்ட். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணி ஆன்சர்னா வருது, அதை பர்சன்டேஜாக மாற்றிடலாம். கரெக்டாக இன்ட்டு 100 பர்சன்டேஜ் தானே. அப்போ இது ஆன்சர் 66.67% வரும். ஓகேங்களா? ஸோ நான் சொல்ல வந்ததை விட்டு வேறு எங்கேயோ போகிறேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் பேக் டு ஃபார்ம். இப்போ நம்ம வந்து 100% பார்த்தோம், 50% பார்த்தோமா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? 25%. 25% எப்படி ஆகலாம்? 25/100 ஆகலாமா? அப்போ 1/4. அப்போ எங்கெல்லாம் 25% பார்க்கணும், 1/4. அப்போ கீழே இருக்கிற 4 தான் டோட்டல். ஓகேவா? அப்படின்னா கீழே இருக்கிறத விட மேலே ஒன்று இருக்கிறான், 4 பங்குல 1 இருக்கிறான் அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு வந்து 80%. 80% எப்படி ஆகலாம்? 80/100. அப்போ இவனை சால்வ் பண்ணால் 4/5ன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 60%. 60% எப்படி ஆகலாம்? 60/100 ஆகலாமா? அப்போ இவனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3/5ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 40%. அப்போ இவனை சால்வ் பண்ணால் என்ன வரும்? 40/100 இஸ் ஈக்குவல் டு 2/5ன்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து 20%. அப்போ இவன் எப்படி ஆகலாம்? 20/100 இஸ் ஈக்குவல் டு 1/5ன்னு வரும். கரெக்டாக? ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு நினைக்காதீங்க, சிம்பிள் தான், ஒன்றும் கிடையாது. 20% 20/100 அடிக்கிறேன், மேலே கீழே கேன்சல் பண்ணி சிம்பிள் ஆகிடுறேன். சரிங்களா? இவ்வளோ தான். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கு. இந்த மாதிரி தான் கொஷினில் வருமானா கம்மி. அப்போ என்னென்ன வேல்யூஸ் வருவான்? இந்த 1/3ன்னு வருவான் பார்த்தீங்களா, இவன் வருவான். இந்த 1/3னா ஒன்றும் கிடையாது, 33 1/3%ன்னு அர்த்தம்.
ஓகேங்களா? ஸோ இது என்ன கணக்கு அப்படின்னா, இந்த 1/3 நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 0.33ன்னு வருமா? அப்போ இதை நம்ம எப்படி ஆகலாம்? 33 + 0.33 இஸ் ஈக்குவல் டு 33.33%ன்னு அர்த்தம். அப்போ கொஷினில் வந்து இப்படி தான் கொடுப்பான். 33 1/3% இன்க்ரீஸ், 33 1/3% இன்க்ரீஸ், இந்த மாதிரி கொடுத்துருவோம். 66 14 to 2/7% இன்க்ரீஸ், 9 into 1/11% இன்க்ரீஸ், இந்த மாதிரி கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கல என்ன பண்ணுறது? இப்படி தான் கொஷின் இருக்கும். நான் மேலே சொன்ன மாதிரி 20% அப்படிலாம் வராது. ஸோ இப்படி இருந்தால் என்ன பண்ணலான்னா, இது ஃபஸ்ட்டு என்னது மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஓகேவா? மிக்சடு ஃப்ராக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம ரொம்ப கான்செப்ட்லாம் போக தேவையில்ல. இங்கே A/B/C இந்த மாதிரி இருப்பான், மூணாக இருப்பான். நார்மல் ஃப்ராக்ஷனாக இருந்தால் A/B இப்படி இருப்பான். இவன் நார்மல் ஃப்ராக்ஷன், இவன் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஓகேவா? இப்போ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நம்ம நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். எப்படி மாற்றுறது? இப்போ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கா, நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? டினாமினேட்டர் இந்த சைடில் இருக்கிறான் பார்த்தியா, இவனை மல்டிபிள் பண்ணணும். என்ன பண்ணோம்? மல்டிபிள் பண்ணோம். அப்போ 33 × 3 எத்தனை? 99. கரெக்டாக மல்டிபிள் பண்ணிவிட்டு வந்த ஆன்சரை மேலே இருக்கிறான் பாரு, அவன் கூட ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 99 + 1/3ன்னு வந்துருக்குமா? அந்த கீழே எடுத்து அப்படியே போட்டுரும். அப்போ என்ன வரணும்? 100/3%. அந்த பர்சன்டேஜ் வரக்கூடாது, ஏன்னா பர்சன்டேஜ் இருக்குது. இப்போ இந்த பர்சன்டேஜுக்கு என்ன வேல்யூ? டிவைட் பை 100. அப்போ 100/3 × 100. அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 1/3 வரும். அப்போ 33 1/3%ன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக 1/3ன்னு அடிக்கணும். 1/3ன்னு கொடுத்துருந்தா அது 33 1/3%ன்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சிச்சுங்களா எப்படி வந்துச்சுன்னு? இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த மாதிரி போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து போடக்கூடாது. டேரெக்டாக 33 1/3%னா 1/3ன்னு போட்டு கீழே தான் டோட்டல்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 16 2/3% கொடுத்துருப்போம். இந்த மாதிரி தான் வேல்யூ இருக்கும். அப்போ 16 3 சார் 48, 48 to 50. அப்போ 50/300 வந்துருக்கும். கரெக்டாக? 1 டைம் 6 டைம். அப்போ எப்போல்லாம் 16 2/3% பார்க்குறோம் அப்படின்னா 1/6ன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணோம்? இந்த வேல்யூஸ்லாம் நம்ம மெமரி பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் அந்த வேல்யூஸ்லாம் நான் எழுதுகிறேன், அதை பார்த்து மனப்பாடம் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ நான் எப்படி போடணும்னு சொல்லிட்டேன். திடீர்னு எனக்கு ஞாபகம் வரல, திடீர்னு என்ன இப்போ சப்போஸ் 10% கொடுத்துருந்தா என்னது? 1/10 அர்த்தம். எப்படி 10/100 வந்துருக்குமா? அப்போ 1/10. திடீர்னு வந்து எனக்கு ஞாபகம் வரலாம் மட்டும்தான் இந்த ஸ்டெப்பாக போடணும். ஆனால் எல்லாம் மெமரி பண்ணணும். ஓகேங்களா? ரொம்பலாம் கிடையாது, ஒரு 10-15 வேல்யூஸ் தான் இருக்கும். நான் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் எழுதி போடுறேன். ஸோ அதை தயவு செஞ்சு நோட் பண்ணி மனப்பாடம் பண்ணுறேங்க. ஓகேங்களா? நான் இப்போ வந்து எழுதிட்டேன். தயவு செஞ்சு இதை நோட் போட்டு எழுதிட்டு டெய்லியும் காலைல எழுந்து பல் தேய்ச்சிட்டு சாப்பிட்றீங்கல்ல, 3 வேளை சாப்பிட்றீங்கல்ல, அந்த மாதிரி 3 வேளை இதை நீங்கள் படிக்கணும். ஏன் இதை படிக்கணும் அப்படின்னா இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். நாங்கள் எழுதி போட்டிருக்க பர்சன்டேஜ் எல்லாம் இப்போ வரைக்குமே கேட்ட எக்ஸாமில் கேட்ட பர்சன்டேஜ். சரிங்களா? இதை நம்ம போய் பர்சன்டேஜில் மாற்றி மல்டிபிள் பண்ணி வேல்யூஸ்லாம் பெருசாக போட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சால்வ் பண்ணணுமா, இல்லை சிம்பிளாக ஒரு 10லேருந்து 30 செகண்ட்குள்ளே சால்வ் பண்ணிட்டு போகலாமான்ட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கள். நீங்கள் 3 நிமிஷத்தில் ஒரு சம் சால்வ் பண்ணுறதுக்கும் 3 நிமிஷத்தில் 5-6 சம் சால்வ் பண்ணுறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் இது படிக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்தாலே படித்து தான் ஆகணும், மனப்பாடம் பண்ணணும், வேல்யூஸ் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் இது எப்படி எழுதியிருப்பேன்னா ஃப்ராக்ஷன். இந்த 1ன்னா 1/1 இருக்கும் அர்த்தம், தெரியும்ல? இந்த 1ன்னா என்ன அர்த்தம்? 1/1 அப்படின்னு அர்த்தம். பாஸ் பண்ணி இதை எழுதிக்கோங்க. 1ன்னா 1/1 அர்த்தம். எப்பயுமே கீழே ஒன்றுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ 100%னா 100% தான். அதை நம்ம இந்த 1/1 வந்து நம்ம மேற்கொண்டு கேன்சல் பண்ண முடியாது. கரெக்டாக? கேன்சல் பண்ணாலும் 1 தான் வரும். அப்போ 100%னா 100% தான். இப்போ 1/2னா 50%, 50% 50% தான் வரும். இப்போ 1/3 33 1/3% என்ன வரும்? 1/3 எழுதலாமா? ஸோ கொஷினில் வந்து இதுதான் கொடுத்துருப்போம். கொஷின்ஸில் இதுதான் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? 100% இன்க்ரீஸ், 33 1/3% இன்க்ரீஸ், இந்த மாதிரி கொடுத்துருப்போம். அப்போ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணக்குள்ள 1/3 வருது. இந்த 1/3 மேற்கொண்டு நம்ம கேன்சல் பண்ணலாம். கரெக்டாக? அப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 33 பாயிண்ட் வெயிட் ஓகே. இந்த கொஷின்ஸில் வந்து இந்த மாதிரியும் கொடுத்துருப்பான். 33 1/3% கொடுத்துருப்பான், இல்லைனா 33.33% கொடுத்துருப்பான். இந்த ஒன்றும் கிடையாது, இந்த 1/3 வந்து அவன் டிவைட் பண்ணி என்ன வேல்யூ வருதோ
அதை கொடுத்துருப்போம் பாயிண்டில். ஓகேங்களா? அப்போ ரெண்டுமே ஒன்று தான். இந்த 2 என்ன வந்தாலும் சரி 1/3 போடணும். அதேமாதிரி 25 வந்தாலும் 1/4 போடணும். நெக்ஸ்ட் பாருங்கள், 16 2/3% வந்தாலும் 16.67% வந்தாலும் 1/1/6 தான் அர்த்தம். ஓகேங்களா? இது ஒன்றும் கிடையாது. இந்த 2/3 அதை கேன்சல் பண்ண உடனே 0.67 வந்திருக்கும். அதோட வேல்யூ தான் இது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து இப்போ 1/7 வந்துச்சுன்னா 14 2/7 வந்துச்சுன்னா 1/7 பண்ணோம். நல்லா பார்த்துங்க. நான் பாருங்கள் 1 கீழே பாருங்கள், எல்லாம் 1 2 3ன்னு இன்க்ரீஸ் ஆகும். 2 3 4 5 6 அப்படி தான் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். 14.28% வந்தாலும் 1/7 தான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு 12 1/2 வந்தாலும் 12.5 வந்தாலும் 1/8 தான். அந்த மாதிரி தான். ஸோ இது எல்லாமே இதை பாருங்கள், மார்க் பண்ணுற பாருங்கள். இவனை தான் கொஷினில் கேட்பான். கொஷினில் கேட்டால் நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்படி கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சு நம்ம போட கற்றுக்கணும். ஓகேங்களா? கொஷினில் வந்து 9 1/12 11% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 1/11 அர்த்தம். இல்லை அப்படின்னா 9.09% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 1/11 அர்த்தம். ஓகேவா? இப்போ இதை காப்பி பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பேஜுக்கு பண்ணுறேன். ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறேன். பாஸ் பண்ணி நோட் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி இது லாஸ்ட்டு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 30 வேல்யூஸ் கொடுத்துருப்பேன். எத்தனை வேல்யூஸு? 30 வேல்யூஸ். இந்த டேபிள்ஸில் வந்து ஸ்கொயர் டேபிள் பார்த்தோம்னா 50 ஸ்கொயர் வரைக்கும் படிச்சிருக்கணும். அதாவது 1 to 50 ஸ்கொயர். 50 ஸ்கொயர்னா வெறும் 2500 படிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து க்யூப்பில் வந்து 30 க்யூப் வரைக்கும் படிச்சிருக்கணும். இது என்னால் படிக்க முடியாது, என்னால் ஸ்கொயரும் படிக்க முடியாது, டேபிள் க்யூபும் படிக்க முடியாது அப்படின்னா கீழே ஷார்ட்கட் இருக்குன்னு ஒரு 1.25 மணி நேரம் வீடியோ இருக்கும். அதில் எப்படி ஸ்கொயர் பண்ணணும், எப்படி க்யூப் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அதை போய் பார்த்து கற்றுங்க. அட்லீஸ்ட் அதையாச்சும் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை இப்போதைக்கு நம்ம ஃப்ராக்ஷனில் எப்படி மாற்றுறது அப்படின்னு கற்றுக்கணும். சரி, ஓகே, இதை நான் கற்றுக்கினேன். இது எதுக்கு ஃப்ராக்ஷன் சொல்லிட்டல்ல, இது எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட எனக்கு அப்ளை பண்ணி காட்டு அப்படின்ட்டிங்கன்னா சரி, ஓகே, நம்ம போகலாம். ஒரு கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வரேன். இது ஆக்சுவலாக ஏபி ரூல்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் பழைய வீடியோஸ் பார்த்துருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கொஷின் படிங்க. ஏவோட இன்கம் வந்து 25% மோர் தென் இன்கம் ஆஃப் பி. சும்மா இப்போ பி வந்து 100 ரூபா வாங்குறான் அப்படின்னா அப்போ ஏ என்ன 25% அதிகம். இப்போ 25% அதிகம்னா ப்ளஸ் 25%. அப்போ இது எப்படி ஆகலாம்? 100 ப்ளஸ் 25/100. அப்போ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 4. ஓகேங்களா? சாரி 25% அவன் சம்பளத்தை விட வரைக்கும். அப்போ 100 × 25% ஆஃப் 100. ஓகேங்களா? அதாவது இந்த 100லேருந்து 25% அதிகம். அப்போ நெக்ஸ்ட் என்னது? 100 ப்ளஸ் 25% ஆஃப் 100 எவ்வளோ? 25 எப்படியா சொல்லியிருக்கான்? 1/4 ஏன் சொல்லியிருக்கேன்னா இன்ட்டு 100. அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25. அப்போ 125 ரூபா. ஓகேங்களா? ஸோ அந்த 25% அதிகம்னா அந்த சம்பளத்தோடய இது தானே நம்ம ஆட் பண்ணணும் முன்னாடி. அவ்வளோதான் கான்செப்ட்டு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த 25% பதில் 1/4ன்னு போட்டேன். ஆனால் நான் வந்து அது 25/100 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இது 1/4ன்னு மாற்றி டைம் வேஸ்ட் பண்ணல, டேரெக்டாக போட்டேன். சரிங்களா? ஸோ இது ஏபி ரூலு. இது வேறு மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுவோம். பட் உங்களுக்கு அந்த கான்செப்டை அப்ளை பண்ணுறதுக்காக நான் சொன்னேன், இந்த 25% எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு பேசிக்ஸான சில சம்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து 40 கிலோகிராம் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 160 கிலோகிராம்? ஓகேவா? இதான் கொஷின். இப்போ 40 கிலோகிராம் வந்து 160ல் எவ்வளோ தான் கேட்குறாங்க. அப்போ எது கூட கம்பேர் பண்ணுறானோ அவனுக்கு கீழே போடு. பர்சன்டேஜாக மாற்றணும்னா என்ன பண்ணோம்? இன்ட்டு 100 போட்டுடணும். ஓகேவா? அப்போ எது கூட கம்பேர் பண்ணுறானோ அவனை கீழே போடணும். எது கூட கம்பேர் பண்ணுறான்? 160 கூட. அப்போ அவனுக்கு கீழே போடு. எதை கம்பேர் பண்ணுறான்? 40. ஓகேவா? அப்போ இதை கேன்சல் பண்ணோமா? 140 is 40 4 டைம்ஸு. அப்போ இதை அடித்தா 25. அப்போ ஆன்சர் என்னது? 25%. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாரு. நெக்ஸ்ட் கொஷின். 180 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 1 to 5?
ஓகேவா? இங்கே பாருங்கள், 180 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 1 to 5. எது கூட கம்பேர் பண்ணுறோம்? 125 கூட. இப்போ எதை கம்பேர் பண்ணுறோம்? 180. அவனை மேலே போடு. பர்சன்டேஜ் கேட்குறான், அப்போ 100. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணுவோமா? இது 425 டைம்ஸ் 100 வரும். இது 5 டைம்ஸு, இது 1 டைம், 3 டைம், 6. அப்போ 6 4 சார் 24, 4 3 சார் 12, 144. ஓகேங்களா? 144%. அப்போ இது வந்து 125 விட 144, 44 மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. புரியுதுங்களா? 125 180 விட அதிகமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 5 55 அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? 55 அதிகமாக இருக்குது. ஸோ அந்த 55 தான் என்னது? அந்த 44%. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னது? 144. அப்போ 44% அதிகமாக இருக்குது. அதாவது 55 அதிகமாகுது வேல்யூவில் சொல்கிறோம்ல, அந்த வேல்யூவை தான் இதுவும் பண்ணோம். ஸோ இதேமாரி எனக்கு கேட்குறாங்கன்னா வச்சுக்கலாம், எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சதவீதத்தில் சொல்லுன்னு கேட்டாங்கன்னா, இப்போ என்ன பண்ணோம்? 180 மைனஸ் 125 டிஃப்ரென்ஸ் பார்க்கணுமா? 55. இப்போ இதை தானே கம்பேர் பண்ண போகிறோம். எது கூட? 125 கூட. அப்போ 55/125 இன்ட்டு 100ன்னு போடுவோம். ஓகேவா? இப்படி போட்டு நம்ம கம்பேர் பண்ணோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், 24 இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் தென் 20. பார்த்தீங்களா? எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. மோர் தென் 20. அப்போ எது கூட கம்பேர் பண்ணுறாங்க? 20 கூட தான். அவனை கீழே போட்டுடலாம். நீங்கள் கொஷின் நல்லா படிங்க. 24 இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர்னு கொடுத்துட்றான். அப்போ மேலே எதை போடணும்? 24 போடக்கூடாது. எதை கம்பேர் பண்ணுறாங்க அதான் போடணும். அப்போ மோர்னா அது 20 விட 24 எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ 24க்கும் 20க்கும் எவ்வளோ வித்தியாசம்? 4. அப்போ அந்த 4 தான் போடணும். ஏன்னா மோர் தானே கேட்குறாங்க, அதுதான். அப்போ இன்ட்டு 100 போடணும். இது 1 5 இதையும் அடித்தோம் அப்படின்னா 20. அப்போ 20% அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த 4 நம்பரில் சொல்கிறாங்கல்ல, 4 நம்பர்ஸ் அதிகமாக இருக்குன்ட்டு, அந்த தான் பர்சன்டேஜில் 20% சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதே தான். இப்போதைக்கு இது போதும். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து நிறைய சொல்கிறேன். இந்த பார்ட்டில் வந்து நான் பர்சன்டேஜோட பேசிக் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் நான் சம்ம போடக்குள்ள எப்படி ஃப்ராக்ஷனில் போடுறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. அதனால தான் நான் இதை சொன்னேன். இதுக்கப்புறம் நான் இப்போ எழுதி போட்டதை எல்லாத்தையுமே 100% படிக்கணும். படித்து மெமரி பண்ணிங்க. மெமரி பண்ணிவிட்டு நான் அப்போ தான் வந்து என் கூட வர முடியும். ஓகேங்களா? ஸோ நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 15 நிமிஷத்தில், அதாவது அரை மணி நேரத்தில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் சேர்த்து 50 மார்க். அது நீங்களே சொல்லுங்கள், அரை மணி நேரத்தில் 50 சம் போட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. கரெக்டாக? அட்லீஸ்ட்டு நம்ம 30 சம்மாச்சும் போட கற்றுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இங்கிலீஷையும் ஜென்ரல் அவேர்னஸையும் நம்பி போக முடியாது. என்ன தான் நீங்கள் இங்கிலீஷ் படித்து 25 மார்க் எடுத்தாலும் மேக்ஸ் ரீசனிங் இல்லாமல் பாஸ் ஆக முடியாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், படிச்சிருங்க. ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் வந்து நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன மெத்தட்லாம் இருக்குது, அதை எப்படி அணுகணும்னு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம சம்ம பார்க்க வேணாம், பேசிக் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.